விக்ராந்தோட அடுத்த படம் தி கில்லர் மேனோட ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு. சிம்ரனோட அடுத்த படம் தி லாஸ்ட் ஒன், இதுக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு. பிரதீப்போட இலக்கிய படத்துக்கான கிளிம்ஸ் இப்போ சீக்கிரமே வரப்போகுது. அதை ஒரு போஸ்டர் வெட்டி இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பாதியோட கடைசி உலகப்போர் படத்துக்கான ட்ரெய்லர் செப்டம்பர் 11 ரிலீஸ் ஆக போகுது. கேம் சேஞ்சர் படத்துக்கான செகண்ட் சிங்கிள் இந்த செப்டம்பர்ல வரப்போகுது. சீக்கிரமே டேட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. மம்முட்டியோட அடுத்த படம் டைட்டில் டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ், கௌதம் மேனன் தான் டைரக்ஷன். தேவரா படத்தோட ட்ரெய்லர் செப்டம்பர் 10 வரப்போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. செப்டம்பர் 27 படம் ரிலீஸ் ஆகும். மெய்யழகன் படத்துக்கான டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு. டீசர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு. டீசர் பார்க்க நல்லா இருக்கு. செப்டம்பர் 27 படம் ரிலீஸ் ஆகும். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா குபேரா லக்கி பாஸ்கர் மூவில இருந்தெல்லாம் புது போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. வேட்டையனோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் செப்டம்பர் 9 வரப்போகுது. இந்த சாங்கோட ஒரு சின்ன ப்ரோமோ கூட இப்போ வந்திருக்கு. தி கோட் படம் ரிலீஸ் ஆன 2 டேஸ்ல வேர்ல்டு வைடா 160 கோடிக்கு மேல வசூல் பண்ணதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. இதுல தமிழ்நாடு வசூல் மட்டும் 50 கோடிக்கு மேல. இது ட்ராக்கர்ஸோட ரிப்போர்ட். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் அபிஷியல் ரிப்போர்ட் வரல. இனிமே வந்தா நான் ஸ்கிரீன்ல போட்டிருப்பேன். கோட்டோட நேத்திக்கு வசூலை விட இன்னைக்கு அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கான புக்கிங்ஸ் இன்னும் பயங்கரமா இருக்கு. சோ இன்னைக்கு நாளைக்குமான வசூல் இன்னும் பெருசா இருக்க வாய்ப்பு இருக்கு. கங்குவா படம் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. இதே ஸ்டுடியோ கிரீனோட சிஇஓ தனஞ்சயன் அபிஷியலா ஒரு இன்டர்வியூல இப்ப சொல்லிட்டாரு, நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வரதுக்கு என்ன ரூல்ஸ்னு நான் ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். இவங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா உஷாரா ஹிந்தி வெர்ஷனை தவிர மத்த எல்லா லாங்குவேஜுக்கும் 4 வாரம் ஓடிடி அக்ரிமெண்ட் போட்டுட்டு ஹிந்திக்கு மட்டும் 8 வாரம் ஓடிடி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. சோ இதனால இந்த படம் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு ரிவ்யூ மட்டும் பாசிட்டிவா வந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு பெரிய வசூல் இந்த படத்துக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அமரன் படத்தை ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்றாங்க. கங்குவா படம் தீபாவளிக்கு வந்துச்சுன்னா கங்குவாக்கு தியேட்டர் கிடைக்குமா இல்ல கம்மியா தான் கிடைக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அமரனை விட கங்குவா பெரிய படமா இருந்தாலும் ரெட் ஜெயண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதால அமரனுக்கு ஒரு லீடு இருக்கு. கோட்ல கங்குவா ரெஃபரன்ஸ் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது மூவில பெரிய சீன் இல்ல, அதனால சொல்றேன். சோ பெருசா ஒண்ணு ரிவீல் ஆகாது. ஸ்டேடியம்ல இருக்கும்போது எல்லாரும் போன் எடுத்து போன்ல நெட்வொர்க் இருக்கான்னு பாப்பாங்க. அப்போ ஒரு போன்ல கங்குவா படத்தோட வால்பேப்பர் இருக்கும். ரெஃபரன்ஸ் சொல்ற அளவுக்கு பெரிய சீன் இல்ல, ஒரு சின்ன சீன் தான். ஒரு செகண்ட் தான் காட்டுவாங்க. தளபதி 29 மூவில விவேக் சார கிராபிக்ஸ்ல கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கும், ஆனா அதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போதைக்கு இல்ல. கோட்ல சதீஷும் யோகி பாபுவும் இருக்காங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. யோகி பாபு இருக்காரு, சதீஷ் இல்லன்னு நினைக்கிறேன். நினைக்கிறது என்ன, அவர் இல்ல. கோட்டு 2க்கு லீட் இருக்கு. கோட்டு 2 எப்படி வரும்னு கேக்குறீங்க. அது எனக்கும் தெரியல, ஆனா பார்ட் 2 லீடு கொடுத்திருக்காங்க. சூர்யா படத்துக்கு ஏன் ப்ராப்பரா அப்டேட் வரமாட்டதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்ப அக்டோபர் 10 கங்குவா வந்திருந்தா கண்டிப்பா அப்டேட் நிறைய வந்திருக்கும். இப்ப அது தள்ளி போனதால தான் அப்டேட்டும் தள்ளி போகுது. வாரட்டு மூவில ஷாருக் கானும் சல்மான் கானும் கேமியா பண்ணுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஸ்பை நோட்ஸ்ல வர மூவி தான். கேமியா பண்ண வைக்கிறதுனா பண்ண வைக்கலாம், ஆனா அவங்க பண்றதா இந்த நிமிஷம் வரல. அட்லியோட அடுத்த படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நிறைய முறை நான் சொன்ன மாதிரி அடுத்த படம் ஹிந்தில பண்ணதான் வாய்ப்பு அதிகம். அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வரப்போகுது. வேட்டையன் போஸ்ட்போன் ஆகும்னு சொல்றாங்க. இது உண்மையா நிறைய பேர் கேக்குறீங்க. இல்ல, கண்டிப்பா படம் அக்டோபர் 10 வரும்னு தான் சொல்லப்படுது. கமலஹாசன் 233, 35, 36 இதெல்லாம் என்ன படம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 233 ஹெச்னு படம், அது டிராப் ஆயிட்டு. 235 அவங்க சொல்லல, நம்மளே வச்சுக்கிட்டா கல்கி படத்தை வச்சுக்கலாம். 236 வந்து இந்தியன் 3. கோட்டோட பட்ஜெட் 400 கோடி. 300 கோடி பண்ணா எப்படி ஹிட் ஆகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இது நிறைய முறை சொல்லிட்டேன், ஆனா இதை யாரும் நோட் பண்ண மாட்டீங்க. இந்த 400 கோடி பட்ஜெட்ல பாதிக்கு பாதி நான் தியேட்டருக்குள்ளே வித்துட்டாங்க. சோ அப்படி பார்க்கும்போது இது கம்மியா பண்ணாலே ஹிட் தான். நேத்துக்கு கோட் படத்தோட தமிழ்நாடு வசூல் கம்மியா வர காரணம் எதிர்பார்ப்பு கம்மியா இருந்தது காரணமா சொல்லிருப்பேன். இப்போ ஒருத்தர் 4 மணி ஷோ இல்லன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, இதை நான் மறந்துட்டேன். இது ஒரு முக்கியமான காரணம். ஆனா லியோவுக்குமே 4 மணி ஷோ இல்ல. கோட்டை விட லியோட வசூல் கொஞ்சம் அதிகம். அதுக்கு வேணா நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் காரணமா சொல்லலாம். சன் பிக்சர்ஸ் இப்ப ப்ரொடியூஸ் பண்ற மூவி எல்லாத்துலயும் ஆக்டர் சரவணன் இருக்காரு. கூலி படத்துலயும் அவர் இருக்காரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஜெயிலர்ல இருந்தாரு, அடுத்து ராயன்ல இருந்தாரு. இப்ப கூலில தெரியல, அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஆனா இந்த மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வந்து சன் பிக்சர்ஸ் முடிவு பண்ண மாட்டாங்க, டைரக்டர் தான் முடிவு பண்ணுவாரு. வலிமையோட ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு. 28 கோடி கிட்ட. கோட்டோட ட்ராக் ரிப்போர்ட் வசூல் அபிஷியல் ரிப்போர்ட்டை விட கம்மியா இருக்கு நிறைய பேர் சொல்றீங்க. இதை பத்தி நிறைய முறை நான் பேசியிருக்கேன். அபிஷியல் ரிப்போர்ட்டுக்கும் ட்ராக்கர்ஸோட ரிப்போர்ட்டுக்கும் கண்டிப்பா ஒரு வித்தியாசம் இருக்கும். ஃபைனல் ரிப்போர்ட் வரட்டும், அப்ப நான் கம்பேர் பண்ணி சொல்றேன் அபிஷியல் ரிப்போர்ட்டுக்கும் ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு. டிமாண்டி கல்யாணி 3 படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது படம் எடுத்தாதான் நண்பா சொல்ல முடியும் இந்த கேரக்டர்ஸ் எப்படி டெவலப் பண்றாங்கன்னு. சன் பிக்சர்ஸ் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அதோட சேட்டலைட் அண்ட் ஓடிடியை வேற யாருக்காச்சும் விற்க முடியுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சன் பிக்சர்ஸ் நினைச்சா விற்கலாம். இந்த கமெண்ட் பண்ண நண்பர் இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் மோஸ்டா சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்ல பாக்குறேன். இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. சோ நீங்க கோச்சிக்காம இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க, நான் அதுல சொல்றேன். கோட்டு நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வந்திருந்தா 1000 கோடி அடிச்சிருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 1000 கோடி பண்ணிருக்குமான்னு தெரியல, ஆனா அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா வந்திருக்கும். கோட் படத்தோட கிளைமேக்ஸ் புரியல அண்ட் கோட் படத்துல நிறைய சீனை டவுட்டா கேக்குறீங்க. நிறைய பேர் படம் பாத்துருக்க மாட்டாங்க. சோ ஒரு 2 டேஸ்க்கு படத்தோட சீனை ரிவீல் பண்ற மாதிரி கொஞ்சம் கமெண்ட் கேட்காதீங்க நண்பா. சோ அவங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும். நான் அதுக்கப்புறம் கண்டிப்பா சொல்றேன்.
நண்பா இந்த கமெண்ட்டுக்குலாம் நான் பதில் சொன்னேன்னு வைங்க சேனலுக்கு பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி கேள்விகளை மட்டும் நீங்களும் இன்ஸ்டாலே கேளுங்க. நிறைய பேர் இன்ஸ்டால டெய்லி டவுட் கேட்கறாங்க. ஸோ கண்டிப்பா அங்கேயும் நான் ரிப்ளை பண்ணுவேன். சாம் சிஎஸோட லைனப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நிறைய படங்கள் இருக்கு, இதுல அடுத்து மெட்ராஸ்காரன் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.